الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகள் எல்லாம் ஏவியிருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும், இவற்றையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னாவின் மூலமாகவும் தடுத்தார்களோ அவற்றை எமது வாழ்க்கையிலே முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக வசியச் செய்தவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பூர்ணமான ஒரு மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு முஸ்லிமுக்கு எல்லா துறையிலும் பல வகையான வழிகாட்டல்களை தந்திருக்கக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஒரு மனிதனுடைய உணர்வை மதிக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே கண்ணியமாக, கௌரவத்தோடு தனது மரியாதையை பாதுகாத்தவனாக வாழ விரும்புகிறான். அதே போன்று அந்த மானம் மரியாதைகளை காக்குமாறு, அவைகளை பாதுகாக்குமாறு இஸ்லாம் நமக்கு தூண்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உயிர் எந்த அளவு பெருமதியானதோ அதே போன்று அவனுடைய உடைமைகள், சொத்துக்கள் எவ்வளவு பெருமதியானதோ, கண்ணியத்துக்குரியவையோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, கௌரவம் என்பது பெருமதி மிக்கது. அந்த மரியாதைகளை, மானங்களை போக்குவது, இன்னொருவருடைய மானத்திலே கை வைப்பது, அவைகளிலே அத்துமீறுவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருவருக்கும் சுதந்திரத்தை வழங்கிய இஸ்லாம் அதே நேரத்திலே மற்றவர்களுடைய மானங்களிலே கை வைப்பதை கடுமையாக தடுக்கின்றது. ஒரு மனிதனுடைய சொத்தை களவாடுவது எவ்வாறு ஹராமோ
அதே போன்று ஒரு மனிதனுடைய உயிரை போக்குவது எப்படி ஹராமோ அதே போன்று மற்ற மனிதர்களுடைய மானங்களிலே கை வைப்பது ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாஇலே மிக உருக்கமான ஒரு உரையை ஆற்றினார்கள். அந்த உரை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவா வரலாற்றுடைய சுருக்கத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்தது. அல்லாஹு தஆலா அவர்களே மிக பெருமதியான ஒரு இடம் இருக்குமென்றால் அது மக்கா மாநகர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள், அந்த ஹஜ்ஜத்துல் வதாஇன் போது இன்றைய தினம் எந்த தினம் என்று கேட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு பெயரை சொல்லிவிடுவார்களோ என்று கருதி அவர்கள் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் ரசூலுக்கும் தான் தெரியும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அலைஸ யௌமன் நஹர், இது நஹருடைய தினம் அல்லையா, அறுத்து குர்பான் கொடுக்கக்கூடிய இந்த பெருநாள் கொண்டாடப்படக்கூடிய யௌமுன் நஹர் ஈதுல் அல்ஹா தினம் அல்லையான்னு கேட்டார்கள். பலா யா ரசூலல்லாஹ், உண்மைதான் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஐயு பலதின் ஹாதா, இந்த ஊர் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அலைசத் பில் பல்தத்தில் ஹராம், இது சங்கையான ஊராக இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராம், உங்களுடைய உயிர்கள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய மானங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஹராமானவை, புனிதமானவை. அதில் யாரும் எல்லை மீறக்கூடாது, அத்து மீறக்கூடாது. கஹுர்மதி யௌமிக்கும் ஆதா, இன்றைய இந்த தினம் எவ்வளவு கண்ணியமானதோ, யௌமுன் நஹர் எவ்வளவு கண்ணியமானதோ, ஃபி ஷஹரிக்கும் ஆதா, துல்ஹிஜ்ஜா மாதம் எவ்வளவு கண்ணியமானதோ, ஃபி பலதிக்கும் ஆதா, இந்த மக்கா நஹர் எவ்வளவு கண்ணியமானதோ, அதுபோன்று ஏனைய மனிதர்களுடைய மானங்கள் மரியாதைகள் கண்ணியமானவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமாக சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மக்காவை நாங்கள் எவ்வளவு மதிக்கின்றோம். அந்த துல்ஹிஜ்ஜா மாதம் சிறப்பு பொருந்திய மாதங்களிலே மிகச்சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மக்கா நகரை ஒரு மனிதன் எவ்வாறு மதிக்கின்றானோ அதுபோன்று ஒரு மனிதன் அடுத்த மனிதனை மதிக்க வேண்டும், அவனுடைய மானங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் எதை பேசினாலும், எதை எழுதினாலும், எதை சொன்னாலும் அது மற்றவர்களுடைய மானங்களை போக்கக்கூடிய முறையிலே அமையக்கூடாது என்ற ஒரு அருமையான உபதேசத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது சமூகத்திலே மற்ற மனிதர்களுடைய குறைகளை பேசி திரிவது, மற்ற மனிதர்களுடைய மானங்களை அதாவது கீறி கிழிப்பது, அதிலே அத்துமீறுவது என்பது இன்று எல்லையற்ற ஒரு விடயமாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இருவர் ஒன்று சேர்ந்து விட்டால் யாருடைய மரியாதையும் மானத்தையும் கீறி கிழிக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் இஸ்லாம் கீபத் என்று சொல்லப்படக்கூடிய புறத்தை தடுக்கின்றது, நமீமத் என்று சொல்லப்படக்கூடிய கோலை தடுக்கின்றது. எதற்காக வேண்டி? மற்ற மனிதருடைய மானபங்கம், மற்ற மனிதருடைய மானங்களை அதாவது கீறி கிழிப்பது, அவர்களுடைய மானங்களை அத்துமீறுவது அதிலே வருகின்றது என்பதனால் தான் இஸ்லாம் இவைகளை ஹராமாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர மன் அஸ்லம பிலிசானி, தமது நாவினால் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தில் நுழைந்து வலம் யதுகுலில் ஈமானு ஃபீ கல்பி, யாருடைய உள்ளத்தில் ஈமான் உறுதி பெறவில்லையோ லா துதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை நீங்கள் நோவினைப்படுத்த வேண்டாம். வலா துஐயிரூஹும், நீங்கள் அவர்களுடைய குறைகளை பேசி திரிய வேண்டாம். வலா தத்தபிஉ ஔராத்திஹிம், அவர்களுடைய மானங்களை, அவர்கள் மறைத்திருக்கக்கூடிய ஔரத்துகளை நீங்கள் தேடித் திரிய வேண்டாம். ஃபஇன்னஹு மன் தத்தப்பா ஔரத அகீல் முஸ்லிம், யார் அடுத்த சகோதரனுடைய, அடுத்த முஸ்லிமுடைய ஔரத்தை, அவன் மறைத்திருக்கக்கூடிய விடயங்களை யார் தேடிச் செல்கிறானோ, யதத்தப்பஇல்லாஹு ஔரதஹு, அல்லாஹ் தஆலா அவனுடைய ஔரத்தை, அவன் மறைத்திருக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தேடுவான். இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய ஔரத்தை தேடத் தொடங்கிவிட்டான் என்றால் அவனை அல்லாஹ் தஆலா மானபங்கப்படுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வலவு ஃபீ ஜௌஃபி பைத்தி, அது அவனுடைய வீட்டிலேயா இருந்தாலும், அவனுடைய மனைவி மக்களிலே, அவனுடைய பிள்ளைகளுடைய விடயத்திலே மானபங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை ஏற்படுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இன்று நமக்கு பேச தெரியும் என்பதனால, எழுத தெரியும் என்பதனால, ஏதோ ஒன்று எமக்கு தெரியும் என்பதனால அதனை நாங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, ஒரு மனிதனுடைய குறையை பற்றி நமக்கு கேள்விப்பட்டால் அதனை மறைக்க வேண்டும், அதுதான் ஒரு முஸ்லிமுடைய குணம். ஆனால் ஒரு மனிதனுடைய குறை நமக்கு கேள்விப்பட்டவுடனே அதனை 10 பேரிடத்திலே சொல்லாம எங்களுக்கு தூக்கம் போகாது. அப்படியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாறி இருக்கின்றோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே. எனவே நாங்கள் ஏதோ அவருக்கு நலவு நாடுவதாக இருந்தால் அவரிடத்திலே சென்று நசீஹத் செய்யலாம், அவருக்கு நாங்கள் உபதேசம் செய்யலாம். ஆனால் அவருடைய குற்றங்களை, அவருடைய தவறுகளை பகிரங்கப்படுத்தி மானபங்கப்படுத்துவதை இஸ்லாம் கடுமையாக தடுக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, அது நாங்கள் மானபங்கப்படுத்துவது அது எமது வார்த்தைகள் மூலமாக இருக்கலாம், எமது எழுத்துக்கள் மூலமாக இருக்கலாம், அல்ல வீடியோக்களை எடிட் பண்ணுவது மூலமாக இருக்கலாம். இப்படியாக பல வகையிலே மற்ற மனிதர்களை மானபங்கப்படுத்தக்கூடிய நிலை இன்று சமூகத்திலே காணப்படுகின்றது அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே. எனவே ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது ஒரு முஸ்லிமுக்கு கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹாசது, நீங்க பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம். வலா தனாஜஷு, ஒருவர் ஒரு வியாபாரத்தை பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் விலை பேசக்கூடிய அதற்கு குறைவா விலை எடுத்து அவருடைய வியாபாரத்தை உடைக்க வேண்டாம். வலா தபாகது, நீங்க ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம். வலா ததாபரு, நீங்க ஒருவரை கண்டா அவரை விட்டும் புறமுதுகாட்டி அடுத்த பக்கத்தை பார்த்து செல்ல வேண்டாம். அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய சகோதரன் தனக்கு எதை விரும்புவானோ அதை மற்ற முஸ்லிமுக்கு விரும்ப வேண்டும். தனது மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புவதாக இருந்தால் அது அடுத்த மனிதனுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும். லா யظ்லிமுஹு, அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்கிருஹு, அவனை இழிவுபடுத்த மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, அவனை எதிரிடத்திலே போட்டு கொடுக்க மாட்டான், ஒப்படைக்க மாட்டான். இன்று நாங்கள் துரோட கோவிச்சா நாங்கள் எதிரிட்ட வைத்து தான் அவனை போட்டு கொடுப்பது, அவனுடைய குறைகளை சொல்வது, அல்லது எமது தீனை விட்டும் அப்பாற்பட்டோர் வண்டத்தில் போட்டு கொடுப்பது. இப்படியான நிலைமைகள் இன்று சமூகத்தில் காணப்படுவதை நாங்கள் பார்க்குறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே. எனவே இந்த சமூகத்தில் வேற்றுமையை உண்டாக்கக்கூடிய, பிரிவினைகளை உண்டாக்கக்கூடிய அனைத்து கர்மங்களையும் இஸ்லாம் தடுக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஹஸ்பி இம்ரிஇம் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு போதும் மினஷர், பாவத்தால் கெடுதியால் அவனுக்கு போதும், அன்யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம அவனுடைய சகோதர முஸ்லிம இழிவாக்குவது, அவனை மானபங்கப்படுத்துவது அது பாவத்தால் போதும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே ஒரு மனிதனுடைய சொத்து எவ்வளவு மதிப்புள்ளதாக, அவனுடைய உடைமைகள், அவனுடைய உயிர்கள் எவ்வளவு மதிப்புள்ளதாக இருக்கின்றதோ அதே போன்று மனிதனுடைய மானங்கள் மதிப்புள்ளவை என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமி. ஒரு மனிதனுக்கு பொய்யால் போதும், அவன் பொய்யன் என்பதற்கு போதும், அவனுக்கு கிடைத்ததெல்லாம், அவன் கேட்டதையெல்லாம் அவன் சொல்லித் தருவது. ஒரு விஷயத்தை கேட்டா அதனை உறுதிப்படுத்த வேண்டும், இது உண்மையா என்பதை பார்க்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் அதனை ஷேயா பண்ண வேண்டும், அதனை பரப்ப வேண்டும். எனவே ஒரு செய்தி வந்தவுடனே அதனை அடுத்த கணம் ஷேயா பண்ணுவதற்கின்றது, அதனை நாங்கள் மற்ற மனிதர்களிடத்திலே பரப்புவதற்கின்றது, இது குற்றமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கடுமையாக இதனை கண்டிக்கின்றான். இன்ஜாஅக்கும் ஃபாசிகும் பினபைன், ஒரு செய்தி, ஒரு ஃபாசிக், ஒரு பொய்யை சொல்லக்கூடியவர் அல்ல ஒரு பாவி ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு வந்தால் அந்த விடயத்தை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். அதனை உறுதிப்படுத்தியதற்கு பின்னால் பேசுங்கள். நீங்கள் உறுதிப்படுத்துவதற்கு முன்னால் அதனை பேசினால், அதனை எழுதினால், அதனை ஃபார்வர்ட் பண்ணினால், அதனை நீங்கள் ஷேர் பண்ணினால் இது நீங்கள் செய்யக்கூடிய குற்றம். நீங்கள் செய்த அந்த குற்றத்துக்காக நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்கள் எங்களிடத்தில் எந்த ஆற்றல் இருந்தாலும் நாங்கள் அந்த ஆற்றல்களை ஹலாலான முறையிலே பாவிக்க வேண்டும். அந்த ஆற்றல்களை அல்லாஹ் பொருந்தக்கூடிய முறையிலே நாங்கள் பாவிக்க வேண்டும். சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய முறையிலே பாவிக்கக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே பொய்கள் வரக்கூடிய நேரத்தில் அவைகளை அலசி ஆராய வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அது பொய்யாக இருந்தால் அதனை மூடிவிட வேண்டும், அது உண்மையாக இருந்தால் அவருக்கு நசியத் செய்கிற முறையிலே அவரிடத்திலே போய் அந்த தவறை சுட்டி காட்டலாம். மாறாக மற்றவரிடத்திலே அதை பரப்புவதை கூட இஸ்லாம் தடுக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன் சதரல்லாஹு சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய குறைய மறைக்கின்றானோ அவனை அல்லாஹ் தஆலா நாளைய மறுமையிலே மறைத்து விடுவான். அப்படி என்றால் அவனுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைத்து மன்னித்து விடுகிறான். எனவே நாங்கள் உலகத்தில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடிய இடத்துல, ஒரு விடயத்தை காணக்கூடிய இடத்துல அது உண்மையாகவே தவறாக இருக்கலாம் என்றாலும் அதனை நாங்கள் மற்றவர்களிடத்திலே பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனை மறைப்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது. யார் இப்படி மறைக்கின்றார்களோ நாளைய மறுமையிலே இவனுடைய பாவங்களை, இவனுடைய குற்றங்களை, இவன் செய்த அதாவது தவறுகளை அல்லாஹ் தஆலா நாளைய மறுமையிலே மறைப்பான், அவனுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்கள் மற்றவர்களுடைய மானங்களை காப்பது நமது பொறுப்பாக, கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நமக்கு தெரிந்த விடயத்தை எல்லாம் பேசிவிட வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாய கடமையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடுமையாக தடுத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று நாங்கள் மற்றவர்களுடைய மானங்களிலே எவ்வாறெல்லாம் கை வைக்கின்றோம், எவ்வாறெல்லாம் அத்துமீறுகிறோம் என்று பார்த்தால் பல உதாரணங்களை சொல்லலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று திருமண வீடுகள் இருக்கின்றன. திருமண வைபவத்திலே ஒரு மாப்பிள்ளையாக வரக்கூடியவரை நாங்கள் எவ்வளவு அவமானப்படுத்துகிறோம். அவர் மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் அவனை அவமானப்படுத்துகிறோம், அவனுடைய மானத்தை போக்கிறோம். இதெல்லாம் ஜோக் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நாங்கள் கூட்டாளிமார் செய்யக்கூடிய எங்களுடைய விளையாட்டுக்கள் என்று சொல்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இது ஒரு மனிதனுடைய மானத்தோடு சம்பந்தப்பட்டது, மரியாதையோடு சம்பந்தப்பட்டது. இதனை அல்லாஹு தஆலா பொறுக்க மாட்டான். இந்த மனிதன் மன்னிக்காமல் அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே அவர்களை கேவலப்படுத்துவது, அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளையிலே அந்த ரகீக் என்ற பேரிலே நாங்கள் அவர்களை
அவர்களை அவமானப்படுத்துவதை இஸ்லாம் தடுக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று யூனிவர்சிட்டிகளில் பாடசாலைகளில் நடக்கக்கூடிய பகிடி வதைகள் இதன் காரணமாக இன்று உயிரையே போக்கக்கூடிய நிலைமைக்கு மாணவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அவமானப்படுத்துவதை இஸ்லாம் கடுமையாக தடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். ஏதோ தொழுதுவிட்டால், ஏதோ நோன்பு பிடித்துவிட்டால் எங்களுடைய இஸ்லாம் பூர்த்தியாகிவிட்டது, நாங்கள் பரிபூர்ணமான முஸ்லிம், நாங்கள் குர்ஆன் சுன்னா பின்பற்றக்கூடிய முஸ்லிம் என்று அல்லாஹ் தஆலா இடை போட மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம், அவனுடைய கையினால் அவனுடைய நாவினால் மற்ற முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெற வேண்டும். இவன் கையினால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறான், இவன் எழுத்தினால் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறான், இவனுடைய வாயினால் நாவினால் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கிறான்டா, மானபங்கப்படுத்துகிறான்டால் இவன் உண்மையான முஸ்லிம் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய மானங்களிலே எந்த விதத்திலும் கை வைத்து விடக்கூடாது என்பதை நாங்கள் இதனூடாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ கரிஹலக்கும் சலாசன், மூன்று விடயங்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வெறுத்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். அதில் ஒன்றுதான் கீல வகால், சொல்லப்படுவதெல்லாம் நாங்கள் பரப்புவது. கீல் வகால், அப்படி சொல்லப்படுதாம், இப்படி சொல்லப்படுதாம், அப்படியாம் இப்படியாம் என்று நாங்கள் பரப்பி திரிவது இருக்கின்றது. இதனை அல்லாஹ் தஆலா வெறுக்கின்றான், இதனை ஹராமாக்கி இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது ஒவ்வொருவருடையும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த விடயங்கள் மூலமாக விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் பேசக்கூடிய விடயங்கள், எழுதக்கூடிய விடயங்கள் அறிவோடு எழுதப்பட வேண்டும். அது மற்ற மனிதர்களுடைய மானங்களோடு தொடர்புபட்டதாக இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் அடிப்படையாக விளங்கிக் கொள்வது என்பதை கடமையாகவும் பொறுப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மற்ற மனிதர்களுடைய மானங்களை அவமானப்படுத்தாமல் வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாப்பது எவ்வாறு கடமையோ ஒவ்வொரு முஸ்லிமும் தனது மானத்தை பாதுகாத்து கொள்வதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்திலே தனது சுய கௌரவத்தை, தனது மரியாதையை பாதுகாக்கக்கூடிய முறையிலே நடக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பல வகையான வழிகாட்டல்களை நமக்கு தந்திருக்கின்றது. ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அவள் உடுக்க வேண்டிய ஆடை எது, அதற்கான வழிகாட்டல்களை நமக்கு தந்திருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இரு கூட்டத்தார்கள் நரகத்துக்குரியவர்கள், அவர்கள் சுவனத்துடைய வாடையை கூட பெறாதவர்கள், அவர்கள் நெருக்கமான ஆடைகளை அணிந்தவர்கள். காசியாத்துன் ஆரியாத், அவர்கள் உடுத்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணத்தோடு இருப்பார்கள், அவர்கள் ஒழுங்காக உடுத்திருக்க மாட்டார்கள், அவர்கள் ஔரத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையிலே உடுத்திருப்பார்கள். இவர்கள் அதாவது நாளைய மறுமையிலே நரகத்துக்குரியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தமது அலங்காரங்களை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய முறையிலே ஆடைகளை அமைத்துக் கொள்வது அல்லது தமது மேனிகளை அலங்காரப்படுத்தி மேக்கப் பண்ணி நாங்கள் ஆடவர்களிடத்திலே ஆண்களிடத்திலே செல்வதெல்லாம் மிக சுத்தமான ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று பெண்கள் மார்க்கெட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வதாக இருந்தாலும் பெருநாள்
பெருநாள் தினங்களில் கூட மைதானத்துக்கு செல்வதாக இருந்தாலும் அவர்கள் மேக்கப் பண்ணி கொண்டுதான் அவர்கள் வெளியேறுகிறார்கள். மேக்கப் பண்ணாம வெளியேற முடியாது என்று நினைக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் மானங்களை போக்கக்கூடிய விடயங்கள். இதனால் அவர்களுடைய மானங்கள் செல்லலாம். எனவே இப்படியாக மானங்களை பாதுகாக்கக்கூடிய முறைகளை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று மரியாதைகளை பாதுகாப்பதற்காகத்தான் இஸ்லாம் பெண்கள் மீது, அது அந்நிய பெண்கள் மீது நுழைய வேண்டாம் என்று இஸ்லாம் தடுக்கின்றது. பெண்களிடத்திலே நீங்கள் அந்நிய பெண்களிடத்திலே செல்ல வேண்டாம் என்று தடுக்கின்றது. அப்பொழுது ஒருவர் கேட்டார், கணவனுடைய சகோதரனை பற்றி கேட்ட நேரத்தில் அல் ஹம் அல் மௌத், அது மௌத்துக்கு சமன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே திருமண உறவு மூலமாக அங்கே அவர் கணவனுடைய ஒரு சகோதரனுடைய மனைவி தனக்கு ஹலால் ஆகுவதில்லை. எனவே அப்படியான பெண்களிடத்திலே தனியாக செல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அது மானக்கேடான விடயங்களை உருவாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் இஸ்லாம் நமக்கு ஹிஜாபை, இந்த பெண்களுக்கு ஹிஜாபை ஏவி இருக்கின்றது. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ظஹர மின்ஹா, அவர்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என்று இஸ்லாம் கட்டளையிடுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜாபை இஸ்லாம் ஏவுகின்றது என்றால் அது மானத்தை பாதுகாப்பதற்கா, மரியாதையை பாதுகாப்பதற்கா. எனவே பெண்களுடைய மானம் மரியாதைகளை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை இஸ்லாம் பல வழிகளிலே நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்காக அனுப்புகிறோம், கல்வி பயில வேண்டும் என்பதற்காக அனுப்புகிறோம். கல்வி தேவை, ஆனால் இந்த கல்வி ஒழுக்கத்தை படித்துக் கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். இந்த கல்வி ஒழுக்கத்தை கீறி கிழிக்கக்கூடிய, ஒழுக்கத்தை இல்லாமலாக்கக்கூடிய கல்வியாக இருந்தால் இந்த கல்வியிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த கல்வி மார்க்கத்தை இல்லாமலாக்கக்கூடிய, மார்க்கப்பற்றை இல்லாமலாக்கக்கூடிய கல்வியாக இருந்தால் இந்த கல்வியிலே எந்த பிரயோஜனம் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மானங்களை காக்கக்கூடிய கல்வியாக எங்களோட கல்வி முறைகள் மாற வேண்டும். எமது பாடசாலைகள் எப்படி இருக்கின்றன? ஏதோ சீர்கேடுகளை படித்துக் கொடுக்கக்கூடிய இடங்களா அல்லது பழகக்கூடிய இடங்களா தாம் மாறி இருக்கின்றன. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மானம் மரியாதைகள் இழந்து இந்த மானங்கள் எல்லாம் காற்றிலே பறக்கக்கூடிய நிலைக்கு மாணவியுடைய நிலைகள் தள்ளப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாம் ஒரு பெண் மஹரம் இல்லாமல் பயணம் செல்வதை கூட தடுக்கின்றது என்றால் அவருடைய மானம் மரியாதை மிக முக்கியமானது என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு கடுமையான சட்டங்களை போட்டிருக்கின்றது என்றால் இன்று எமது மாணவிகள் ஒன்றாக படிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று அந்நிய சமூகத்தை எடுத்தால் அவர்களுடைய ஆண்கள் கல்லூரி வேறு, பெண்கள் கல்லூரி வேறு. ஆனால் எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்துடைய கல்வி கூடங்கள், பாடசாலைகள், அதுவும் ஏ லெவல் வரக்கூடிய நேரத்தில், ஓ லெவல் வரக்கூடிய நேரத்தில் தேவையான வயசில் அவர்களை ஒன்று சேர்த்து விடுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான கோ எஜுகேஷன் சிஸ்டங்கள் இது ஒழுக்கத்தை படித்துக் கொடுக்க மாட்டாது, மாற்றமாக அது சீர்கேடை தாம் படித்துக் கொடுக்கின்றது. எனவே இவைகளை சமூகம் எப்பொழுதும் சிந்திக்க வேண்டும், எப்பொழுதும் பேச வேண்டும். இதற்கான மாற்று வழிகள் என்ன என்பதை பேசுவது, அதற்கான தீர்வுகளை பெறுவது எமது சமூகத்துடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயா மினல் ஈமான், இந்த ஹயா வெட்கம் என்பது அதாவது ஈமானிலே உள்ளது. அல் ஹயா லா யஅதி இல்லா பிகைர், இந்த வெட்கம் என்பது நல்லதை தான் கொண்டு வரும். ஆனால் இன்று வெட்கம் கெட்டவர்களாக, வெட்கம் இல்லாதவர்களாக மாணவிகள் மாறி இருக்கின்றார்கள் என்றால் இப்படியான நிலைகளை நாங்கள் இந்த சமூகம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம், அதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த வெட்கம் ஒரு சமூகத்திலே இருக்க வேண்டும். ஒரு பெண் இடத்திலே வெட்கம் என்ற தன்மை வர வேண்டும். ஒரு ஆண்டத்திலே பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுவது, எப்படியான முறையிலே அவனோடு நாங்கள் பேசுவதென்ற அந்த
முறைகளை அவர்கள் பழக வேண்டும். ஆனால் இன்று மாணவர்கள் சக மாணவிகள் எப்படி பேசுகிறார்கள்? மஹரமோடு பேசுவதை விட மிக சரளமாக மிக சோஷலாக பழகுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒழுக்கம் கெட்ட படிப்பால் எமக்கு என்ன கிடைத்தது? சமூகம் சீர்கட்டு செல்வதை தவிர எங்களிடத்திலே படிப்பு வளரவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த தீனை பாதுகாத்த கல்விகள் மாற வேண்டும். எனவே கல்வி வேண்டும், படிக்க வேண்டும். ஆண்கள் படிப்பதை போன்று பெண்கள் படிக்க வேண்டும். ஆனால் அது ஒழுக்கத்தோடு வர வேண்டும் என்ற அந்த விடயத்தை நாங்கள் எமது சமூகம் தலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மானம் மரியாதை என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அதை மதித்திருக்கின்றான், அதை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். எனவே நாம் மற்றவர்களுடைய மானம் மரியாதைகளை பாதுகாப்பது எப்படி கடமையோ, ஒவ்வொருவரும் தனது மானம் மரியாதையை கௌரவத்தை பாதுகாப்பதையும் இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய மானம் மரியாதையோடு இஸ்லாமிய விழுமியங்களை பாதுகாத்து இஸ்லாம் சொன்ன அடிப்படையிலே நல்ல முறையிலே வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அப்படியான ஒரு சமூகமாக, நல்ல ஒரு சமூகமாக எமது சமூகத்தை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு விடிவை கொடுத்து விடுவாயாக, அவர்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து விடுவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்கின்றார்களோ அவர்களுக்குரிய கூலியை சரியாக வழங்கிவிடுவாயா. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நேரத்திலே கலிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்து சுவனத்திலே நுழையக்கூடிய நட்கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.